பைபிள் ஸ்டடியில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தொடர்ந்து நமக்கு டாக்டரின் ஆஃப் சர்ச், மன்னிக்கவும் டாக்டரின் ஆஃப் பைபிள், ஆமென், வேதத்தின் மகத்துவங்களை எப்படி வேதம் நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி வேதம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து, வேதம் எப்படி பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நமக்கு தந்திருக்கிறது என்பதை குறித்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே அவைகளை நீங்கள் நல்ல ஜெபத்தோடு, நல்ல தியானத்தோடு, நீங்கள் நல்ல நோட்ஸ் எடுத்து வீட்டில் போய் தனித்திருக்கும்போது அதை நல்லா வாசித்து பாருங்கள். உங்களுக்கு அது புரியும், நல்லா புரியும். புரிந்து கொண்டு நீங்கள் அதுக்காக ஜெபிப்பீங்க. கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். நீங்கள் வாஞ்சியாக வர்றதை தேவன் பார்க்குறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால். பார்த்தீங்களா, முதல்ல விடுதலை கொடுத்தா தான் நீங்கள் அறிய முடியும் இயேசு யாருன்னு. உங்களுக்கு விடுதலை கொடுத்தது யார்? விடுதலை கொடுக்காத வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த சத்தியத்தை அறிய விடுதலை ஆயிடுச்சனாலே நம்ம எல்லாவற்றிலையும் நமக்கு ஒரு நேர்த்தியான ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்த தேவன் உதவி செய்வார். இப்பொழுதும் கர்த்தாவே, முதல் சமூகத்திலே வந்திருக்கிற எங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இந்த வார்த்தைகளின் மேன்மை எங்களோடு கூட இடைப்பட்டு ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்க ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். ஆமென், ஆமென். அப்படியாக நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற காரியம் ரிசல்ட் ஆஃப் எலிமினேஷன் பார்த்தோம். இன்றைக்கும் இம்ப்ளிகேஷன் ஆஃப் எலிமினேஷன், ஒளியின் தாக்கம். எலிமினேஷன் மீன்ஸ் என்ன சொன்னோம்? என்லைட்டன்மெண்ட், வெளிச்சம், பிரைட். நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம், எல்லாருக்குள்ளேயும் இந்த வெளிச்சம் இருக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனால், அவருடைய ஜீவ சுவாசத்தாலே ஊதப்பட்டு பிறந்தவங்க சந்ததிகள் எல்லாருக்கிட்டையுமே இந்த வெளிச்சம் இருக்குது. சில வெளிச்சத்தை இருள் மூடி இருக்கு. ஆமென், இருள் மூடி இருக்கு. ஆனால் தேவன் அந்த இருளை பிரிக்கும்போது வெளிச்சம் தனியாக பிரியும். இதைத்தான் நம்ம எப்படி பார்த்தோம்னா ரெவலேஷன், இன்ஸ்பிரேஷன், எலிமினேஷன், அதை பார்த்தோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. 16ஆம் வசனத்தை மீண்டும் போடுங்க. A scripture is given by the inspiration of God. All the scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness. அப்போ இதில் 3 காரியங்கள் வருது: ரெவலேஷன், இன்ஸ்பிரேஷன், எலிமினேஷன். 17ஆம் வசனத்தையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அவங்களிலிருந்து எழும்புகிற லைட், வெளிச்சம். ஆமென். ஸோ இதை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இதில் நம்ம பார்ட் 1, இன்றைக்கி நம்ம பார்ட் 1 தான் நம்ம தியானிக்கிறோம். இன்னும் இதில் பல பகுதிகள் இருக்கிறது. நம்ம இன்றைக்கி பார்ட் 1 எண்டுக்கு வந்திருக்கிறோம். அப்போது வேதம் சொல்லுகிறது ஹவு த பைபிள் ஆமென் கேம் இன்டு பீயிங். வேதம் எப்படி உருவானது? முதலில் 3 பகுதிகளாக பார்க்கிறோம். ரெவலேஷன் பார்த்தோம். ரெவலேஷன் என்ன சொன்னோம்? ஃப்ரம் காட் டு மேன். ஒரு மனுஷனுக்கு தேவன் எதை சொல்ல விரும்புகிறாரோ, எதை பேச விரும்புகிறாரோ, த்ரூ லெட்டர்ஸ். இல்லையா? லெட்டர்ஸ்னால் என்னது? மோசஸுக்கு கர்த்தர் எதை கொண்டு வர சொன்னார்? டேபிள்ஸ். அந்த டேபிள்ஸில் எதை வச்சு கர்த்தர் எழுதினார்? இஸ் த ஃபிங்கர். இல்லையா? த ஃபிங்கர். அதால் தான் எழுதினார் அந்த டேபிள்ஸில். ஸோ இன்றைக்கி 2 கொரிந்தியர் 3:3 படி பார்த்தா அந்த டேபிள் இன்றைக்கி நம்மளுடைய ஹார்ட், லெட்டர், நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் எழுதுகிறார். உங்களுக்கு ரெவலேஷன் வருது. அந்த ரெவலேஷனை நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக உங்கள் ஹார்ட்டில் ஏற்றுக்கிறீங்க. ஸோ வேதம் என்ன சொல்லுகிறது? இன்ஸ்பிரேஷன், ரெவலேஷன் மீன்ஸ் ஃப்ரம் ஹார்ட் டு ஃப்ரம் காட் டு மேன். இது ட்ரீம்லையும் வரலாம், மெசேஜில் வரலாம்,
இல்லை செயின்ட் ஆஃப் காட் மூலமாக வரலாம், ஏஞ்சல் மூலமாக வரலாம். மேரிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்தது? த்ரூ ஏஞ்சல். ஆமென். த ரெவலேஷன். நம்பர் 1 ரெவலேஷன். நம்பர் 2 இன்ஸ்பிரேஷன். ஃப்ரம் மேன் டு பேப்பர். பேப்பர்னால் அதான் நம்முடைய ஹார்ட் இல்லையா? ஃப்ரம் மேன் டு பேப்பர். ஆமென். அடுத்தது மேன் ரைட்ஸ் தட் விச் காட் வாண்ட்ஸ் ரிட்டன். எஸ். அடுத்தது இலுமினேஷன். ஃப்ரம் பேப்பர் டு ஹார்ட். Paper to heart. Man receives the light of the light. Man receives the light of that which God has written. தேவனே அதை எழுதி உள்ளார், எழுதியிருக்கிறார். தேவன் எழுதுனது தான். ஆமென். தேவன் எழுதுனது தான். அவர் எழுதுகிறார். உங்கள் இருதயம் புரியும்படியாக, அதை நீங்கள் வாசித்து அறியும்படியாக தேவன் பேசினாரே. இளையகுமாரனுடைய இருதயத்தில் அப்போதைக்கு தேவன் எழுதுகிறார். அந்த எலிமினேஷன் ஃபைனலாக வேலை செய்து ஹி கேம் டு ஹிம்செல்ஃப். ஆமென். உணர்வடைகிறான். ஐயோ, என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேருக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, நல்ல பிளஸ்ஸிங்காக இருக்காங்க, அங்கே வேலை செய்கிற சர்வன்ட்ஸ் கூட நல்லா இருக்காங்க, ஆனால் நானோ பசினால் சாகிறேனே. ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய இருதயத்தில் ஸ்ட்ராங்காக தேவன் எழுதிட்டார். ஆமென். அவன் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்குறார். அவன் லீஸ்ட்டுக்கு போகிறான், கீழ் மட்டத்துக்கு போகிறான். இதுதான் தேவன். எப்படியும் இந்த பூமியில் நீங்கள் சபைக்குள்ளேயோ இல்லை அந்த ரெவலேஷன் உங்களுக்கு வந்துட்டாலோ, அந்த ரெவலேஷன் உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டாச்சுன்னா நிச்சயமாக எலிமினேஷனில் உங்களை கொண்டு போகாமல் விடவே மாட்டார். அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை ஒரு நோக்கமாக தான் அத்தனை நாளும் ஏதோ ஒரு பாடுகளுக்குள்ளே தேவன் உட்படுத்தலை. இளையகுமாரனை தேவனாக உட்படுத்தினார். இளையகுமாரனாகவே பாவத்துக்குள்ளே போயிட்டான். இளையகுமாரனாகவே அவனாகவே மீறுதலுக்குள்ளே போனான். தேவன் பார்க்கத்தான் செஞ்சார், தேவன் பார்க்க தான் செய்கிறார். ஆனாலும் கூட தேவன் என்ன செய்தார்? குறிப்பிட்ட காலம் அவனை அப்படியே விடுறார். இன்றைக்கி இது நடக்குதா இல்லையா? நடக்கத்தான் செய்யுது. ஸோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தேவன் அவங்களுடைய இருதயத்தில் எழுதணும். அதுதான் நம்மளாம் ஜெபிக்கிறோம். எப்படியாவது எழுதுறாரு, எப்படியாவது எழுதிடுறாரு, எப்படியாவது அவங்க வாசித்துடுறாங்க, எப்படியாவது அதை படிச்சிடுறாங்க. ஐயோ ஆமாம், கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஆமென். சாந்து பூசப்பட்ட செவுரில் தானியேல் புஸ்தகத்தில் பாருங்கள், அந்த ராஜாவை குறித்து செவுரில் எழுதப்படுகிறது, நியாய தீர்ப்பு எழுதப்படுகிறது. இன்றிரவு உனக்கு முடிவு வரும். ஆமென். அது ஒருவராலும் வாசிக்க முடியலை, தானியேல் வாசிக்கிறான். எஸ், அது எழுதப்பட்டது ஒன்று, எழுதப்பட்டது முடிவு கூட எழுதப்படும். போகட்டும், இப்போ அதுக்குள்ளே ரொம்ப போகல. அப்போது வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் நாம் பிரகாசிக்கிறதற்காகவே, ஆமென், அந்த நாம் பிரகாசிப்பதற்கு ஏற்ற நேர்மை நம்மிடத்தில் உண்டோ என்று பார்க்கிறவர். அதான் நம்மகிட்ட அந்த நேர்மை இருக்கா, அந்த நியாயம் இருக்கா, அந்த மனஸ்தாபம் இருக்கா? இந்த ப்ரொடிகல் சன்கிட்ட இருந்துச்சு பார்த்தீங்களா? எல்லாத்தையும் இழந்து போன பிற்பாடு எனக்கு இது தேவன் என்னை போட்டு ரொம்ப சோதிச்சுட்டா, இனி அவர் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், அவர் கண்ணிலே படமாட்டேன், அவர் அப்படிலாம் சொல்லாமல் ஹி கேம் டு ஹிம்செல்ஃப் அப்படின்னு வருது. அப்படின்னா என்னது? தன்னுடைய ரியாலிட்டி, தன்னுடைய நிலைமையை உணர்கிறான். உணர்ந்து அதுக்காக ஹி ரிப்பெண்ட் ஹிம்செல்ஃப், மனம் திரும்புகிறான். நான் செஞ்சது தப்பு, நான் பண்ணது தப்பு. அது அந்த சிச்சுவேஷன் வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணுவார். அந்த சிச்சுவேஷன் வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார். நம்மளுடைய பிரயாசித்தத்தில் என்னென்னலாமோ பண்ணி பார்ப்போம். அவன் கையில் காசு இருக்கிற வரைக்கும் பாருங்கள், ஊதாரித்தனமாக செலவழித்தான், நண்பர்களோடு போனால், கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் அவனை சுற்றிலும் கர்த்தர் ஒரு பிளாக்கெட் வச்சுருந்தார், அவனுடைய ஜீவன் போகாதபடிக்கு. ஏன்னா அவன் தேவனுக்கு வேணும். ஆமென். அவன் தேவனுக்கு வேணும். அவன் அந்த மத்திய இன்ஸ்பிரேஷன் பகுதியில் கெட்டு போனவன். ஆகவே அவனை ரெவலேஷன்லாம் தாண்டி வந்துட்டான். புரியுதா உங்களுக்கு? நம்மளும் ரெவலேஷன்லாம் தாண்டி வந்துட்டோம். நமக்கு தேவன் யாருன்னு தெரியும். நம்ம இடத்துல தேவன் நேர்மையை எதிர்பார்க்கிறார். ஹோலி ஸ்பிரிட் நம்ம இடத்துல நேர்மையை எதிர்பார்க்கிறார். கொஞ்சமாவது நேர்மை இருக்கணும் நமக்குள்ளே. ஆமென். நேர்மை இல்லைனாக்கா அது ஃபுல் அண்ட் டெவிலிஷ். அவங்கள்ட்டேருந்து ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவங்களுக்காக யாராவது போய் பாரப்பட்டு ஜெபிச்சு அவங்கள அந்த கட்டிலிருந்து கொண்டு வந்தாலோடைய, ஆமென், இல்லை தேவனே இறக்கப்பட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் லேகியோன் பாருங்கள், அவன் 6000 பேர் கொண்ட பிசாசு அவனுக்குள்ளே இருக்குது. மார்க் 5 பார்க்குறோம். தேவனே அவனை தேடி போகிறார், வால் என்று அவனை தேடி போகிறார். அவனை தேடி போய் அவனை சுகமாக்கி அவனை என்ன செய்கிறார்? ஒரு ஊழியக்காரனாக மாற்றுகிறார். ஆமென். எஸ், இது தேவனுடைய பார்வையில் அது
ஏவப்பட்டபடி நடக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நாம் பிரகாசிக்கிறதற்கு ஏற்ற நேர்மை நம்மிடத்தில் உண்டோ என்று பார்க்கக்கூடியவர். யாரையும் காப்பாற்ற நேர்மை மட்டும் போதாது என்பதை ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறார். இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. நேர்மை இல்லாதவன் ரட்சிக்கப்படக்கூடாத காரியம். நேர்மை இல்லாதவன் ரட்சிக்கப்படக்கூடாத காரியம். அட்லீஸ்ட் சொல்லணும், என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை. இந்த நேர்மையாக இருக்கணும். புரியுதா? ஆமாம், இப்படி இருக்கேனா, இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்னை இல்லையா? ஆமாம், மதுபானத்தில் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது பாராதே. பாவமும் அப்படித்தான். ரெவலேஷனாக உனக்கு ஏதாவது ஒன்று வெளிப்படுத்தும், அப்படி காட்டும். ஏடனில் எப்படி காட்டுச்சு? பிசாசு இந்த ஃபார்முலா வச்சுருக்கு. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமும் சொல்லி அந்த ரெவலேஷன் ஒன்று காட்டுது. அதே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுது. தேவன் சொன்னது உண்டோ, தேவன் சொன்னது உண்டோ, தேவன் சொன்னது உண்டோ, அப்படியே கேட்குது. ஸோ அது ஈஸியாக கேப்சர் பண்ணுது. ஸோ அதனால தான் அந்த உணர்வு இருக்கான்னு கர்த்தர் பார்க்கிறார். அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கா அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறார். அப்போ இந்த முதல் தாக்கம், அதாவது வெளிச்சத்தின் தாக்கம் அநேக இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நமக்கு வேதத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Hebrew 11:6, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும். ஆமென். இந்த நேர்மை இருக்கணும். தேவன் இருக்கிறார். மை ஜீசஸ் இஸ் அலைவ். என் இயேசு இருக்கிறார், பார்த்து கொள்வார். நான் தான் அவரை அறியலை, நான் தான் அவரை விட்டு தூரமாக போயிட்டேன், நான் தான் அவர் சத்தியத்தை அறியலை, அறியப்பட்டபடி அறிந்து கொண்டால் என்னையும் சேர்த்துக்கொள்வார். எனக்காக இயேசு மரித்திருக்கிறார், என் பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், என் சாபங்களுக்காக மரித்திருக்கிறார், என் மூதாதையருடைய சாபங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். இந்த நேர்மை நம்மிடத்தில் இருக்கணுமா? ஏதான் பைபிள் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். அது இங்கிலீஷில் படிப்பா. But without faith, it is impossible to please him. But without faith, it is impossible to please him. For he that cometh to God must believe that he is. Amen. He is. He is ஜீவிக்கிறார். He is. Amen. Hallelujah. அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். அது இளையகுமாரன் அதான், என் தகப்பன் இருக்கிறார். ஆமென். எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். அவர் செத்து போயிட்டார். அவர் இப்போ போனால் யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கே எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இட்ஸ் டெவில். உங்களை எப்படி தான் குழப்பி வச்சுருக்கு. இன்றைக்கி சூழ்நிலைலாம் வேறங்க. அன்னைக்கு மேலே வேறு, இன்றைக்கெல்லாம் வேறு. தத்துவம் பேசியே ஓஞ்சி போவான். ஆமாம், எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி உனக்கு நடக்காதுமா. யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். உண்மை தெரிஞ்சுக்க. முதல்ல எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்கும். அந்த பிள்ளைக்கு நடந்துச்சு, அந்த குடும்பத்துக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, எனக்கு காணவே காணாது. உனக்கு அப்படி நடக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நேர்மை இருக்கணும். நான் சரியில்லை, நான் மட்டும் சரியாக இருந்தால் ஆண்டவரே அந்த ரைட்னஸ் எனக்கு தாரும், அந்த நேர்மை எனக்கு தாரும், அந்த ஹானஸ்ட் எனக்கு தாரும். ஆமென். அல்லேலூயா. பவுல் அப்படி தானே கேட்குறான். என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, வித் ஹம்பிள் இஸ் சேயிங். இல்லையா? தாழ்மையோடு சொல்கிறான். ஆமாம், நான் பெரிய 3வது வானம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன். என்கிட்ட அதெல்லாம் இருக்குமா? 3rd ஹெவன் வரைக்கும், 3rd போர்ட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆமென். ஆவியானவரே என்னை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். அவன் மாம்சத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ நான் அறியேன். அப்படிப்பட்ட என்னிடத்தில் பிசாசு விளையாடுமா, கிரியை செய்யுமா? நோ. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். அப்போது அந்த நேர்மை உங்களிடத்தில் இருக்கணும். ஆமென். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கீழே உள்ள வசனத்தையும் படி. விசுவாசத்தினாலே இல்ல, and that he is a rewarder of them that diligently seek him. ஆமென். நல்ல வசனத்தை கவனிங்க. வசனத்தில் நிறைய ஜீவன் இருக்குது, லைஃப் இருக்குது. அப்போது வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். எபிரேயர் 11:5 கூட படிங்களேன்.
விசுவாசத்தினாலே ஏனோக் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஏனோக் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். That he pleased God. கீழே படிப்பா. By faith Enoch was translated that he should not see death and was not found because God had translated him. For before his translation he had this testimony that he pleased God. Amen. That he pleased God. அப்படின்னா என்னது? The pleased Godக்கு ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் எப்படி வருதுன்னா for walk with God. அப்படின்னா என்னது? தேவனோடு கூட நடந்தான். அந்த எலிமினேஷன் பாருங்க, அந்த இம்பல்சன், அந்த இம்ப்ளிகேஷன் ஆஃப் எலிமினேஷன், அந்த ஒளியின் தாக்கம் என்ன செய்கிறது? விசுவசித்தான், நடந்தான். ஆமென். எஸ், அங்கே வாங்க நீங்க. அதுதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22 அதோடைய 24 ரெண்டையும் படிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 24. ஏனோக் மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ஏனோக் வாக் வித் காட். பாத்தீங்களா? சஞ்சரித்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன போட்டிருக்கு? வாக் வித் காட். ஏனோக் வாக் வித் காட். ஆமென். ஏனோக் வாக் வித் காட். 24. ஏனோக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த பிரச்சனை உடனே உங்களுக்கு சால்வ் ஆகலைன்னா நீங்கள் என்ன செய்யணும்? சேம் லைக் ஏனோக், யூ மஸ்ட் வாக் வித் காட். தேவனோடு நடங்க. நீங்கள் நடக்க நீ பாவி தள்ளிப்போ அப்படி சொல்லவே மாட்டார். நீயா வர்ற, நீ போ சொல்லவே மாட்டார். கர்த்தர் சொல்லவே மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு பிள்ளை என்ன தான் தவறு செய்தாலும் தாய் தகப்பனோட கூட அந்த பிள்ளை நடக்க ஆசைப்படும் போது, தாய் தகப்பனோடு சேர்ந்து ஜீவிக்க ஆசைப்படும் போது அந்த தாய் தகப்பன்மார்கள் தள்ளிவிடவே மாட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, பெற்ற தாய்க்கு தன் பிள்ளையை குறித்த அன்பு வற்றி போகுமோ அப்படியே பெற்றவள் மறந்தாலும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் உலகத்தில் எப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடக்குதுன்னு, இல்லையா? ஆமென். ஒன்லி சூசன், ஒன்லி ஃபியூ சூசன் ஒன்லி எவ்வளோ பாடுகள்லையும் எவ்வளோ போராட்டங்கள்லையும் ஸ்டாண்ட் பையாக நிற்கிறாங்க. அப்படியே நின்றுக்கிட்டு வர்றாங்க, ஸ்டிஃப்னஸாக நிற்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எதுவுமே வேண்டாம் எனக்கு போட்டுட்டு ஓடி போகிறவங்க இருக்காங்கல்ல. எதுவும் எப்படியும் போட்டு எனக்கு வேண்டாம், இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை, இதுக்கு மேலே எனக்கு நிதானம் இல்லை, ஏதாவது நடந்து தொலையுது, நான் எங்கேயாவது போகிறேன். நோ, அல்லேலூயா, ஆமென். அப்படி அல்ல. யூ வாக் வித் காட். ஏனோக் வாக் வித் காட். பாருங்க, ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். ஏனோக் கொஞ்ச நாள்ல எடுத்துக்கொள்ளப்பட்டான். நம்ம எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. பட் அதுவரையில் நீ என்ன செஞ்சுட்டு? கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறாரா செய்யலையோ, யூ வாக் வித் காட். கரங்களை வைத்து கர்த்தர்கள் சொல்லுங்க, உலகத்தோடு நடக்காதம்மா. உலகத்தோடு நடந்தால் அது பிசாசோடு கொண்டு போய் விட்டுரும் உடனே. அதுக்குள்ளே போயிடாத நீ. ஆமென். யூ வாக் வித் காட். வேதம் சொல்லுகிறது, ஏனோக் வாக் வித் காட் and he was not, for God took him. ஹல்லேலூயா. for God took him. அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. God took him. ஆமென். ரொம்ப அருமையாக போட்டிருக்கு. அப்படியே எடுத்துக்கொண்டார்னா எப்படி தெரியுமா? அப்படியே அனைத்து தூக்கி கொண்டு போய் அங்கே போய் வைக்கிறவர். அனைத்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்கே போய் வைக்கிறவர். ஆமென். பிளைண்ட் பெத்சாயிதாவில் பார்க்கலாம். காட் டுக் த பிளைண்ட் மேன். அங்கே அப்படி தான் போட்டிருக்கு. பிகாஸ் அவன் பெத்சாயிதாவுக்கு வெளியில் நிற்கிறான். பெத்சாயிதா பட்டணத்து வாசலில் நிற்கிறான். அவனை தொடும்படி கொண்டு வராங்க. தேவனால் அந்த பெத்சாயிதா மேனை சுகமாக்க முடியாது. ஏன்னா எஸ், த பெத்சாயிதா மீன்ஸ் அன்ஃபெய்த்ஃபுல் டவுன். அன்ஃபெய்த்ஃபுல் டவுனில் இருந்து அவனை சுகமாக்க முடியாது கர்த்தரால். பிகாஸ் பெத்சாயிதா ஆல்ரெடி கண்டம்டு ஒன். பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, இல்லையா? கொரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. தீருவிலையும் சீதோனிலும் செய்யப்பட்ட அற்புதங்கள் உன்னிடத்தில் செய்யப்பட்ட அற்புதங்கள் தீருவிலையும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானா அப்பொழுதே ரெட்டுடுத்தி
சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருக்கும். ஆனால் உனக்கு நான் அவ்வளோ செஞ்சேன், நீ என்ன செய்யலை. ஸோ காட் கண்டம், நாட் கர்ஸ், கண்டம். சில வாழ்க்கையை, சில பேருடைய லைஃப்பை கர்த்தர் கண்டமிங்னா அது சடன் டேஸ். அதான் நான் சொன்னேன், சில காலங்கள், வெதர் மேபி 7 years or 14 years or 21 years or 28 years. எனக்கெல்லாம் அந்த 28 years கணக்கு தான், நம்ப மாட்டீங்க. ஏதான் சொல்லுது, சிலருடைய பாவங்கள் சிலரை தொடர்ந்து பிடிக்கும். செயின் என்னது அது, பிடிக்கும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், தொடர்ந்து பிடிச்சிட்டே இருக்கும். சடன்னு வந்துடும் ஜட்ஜ்மெண்ட், அவன் க்ளோஸ். சிலருடைய பாவங்கள் அது ஏன்னு தெரியாது. ஏன்னா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நேர்மை இல்லை, இயேசுவை ஃபுல்லாக ஹேட் பண்ணுறது. அவர் கிடையவே கிடையாது, அவரெல்லாம் இல்லை. அப்படிப்பட்டவங்கள புதுப்பிக்கிறது கூடாத காரியம். த ஸ்ட்ராங் டெவில். ஆமென். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும். ஏன் எபிரேயர் 6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போன பார்த்தீங்களா, இப்படி கூட்டமும் இருக்கும். எல்லாத்தையும் அனுபவிக்கும், எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கும், ஆனால் மறுதலிச்சுட்டு போயிடும். ஏசு வேண்டாம். இவங்களுக்கு நடந்த சில காரியத்தில் ஏதோ ஒரு கோளாறு, ஏதோ ஒரு காரியம். அதுக்கு என்ன காரணம் ஆண்டவர்கிட்ட கேட்டியா? ஏன் எனக்கு இப்படி நடந்தது? சிலருடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நீங்கள் எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மாக்கிட்டலாம் அன்றைக்கி சொல்லுவாங்க, நீ உனக்கு பிள்ளை கிடைக்கலன்னா இவனை போய் பெற்ற. எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும், என்ன செய்ய? எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. வேறு யாருன்னா சொல்லுவாங்க, நானாக கேட்டேன், ஆண்டவர் கொடுத்தாரு, அப்படி தான் சொல்லுவாங்கல்ல. எங்கள் அம்மா என்ன செய்ய அப்படின்பாங்க. உனக்கு பிள்ளையே கிடைக்கலன்னா இவனை போய் பெற்ற. அந்த வார்த்தை எப்படி இருக்குது? சரி பெற்றுட்டேன், என்ன செய்ய? கற்பம் திறந்து பிறக்கிற தலையிற்று என்னுடையது. கழுதை பிறந்தா கழுத தலையை முறிச்சு போட்டுறணும். அதேமாரி இவனை முறிச்சு போட்டுரு அப்படிலாம் சொன்னவங்களாம் இருக்காங்கங்க. நான் சொல்ல விரும்பலை. இன்றைக்கி சபையில் வந்து ஞானஸ்நானம் எடுத்து விசுவாசியாக மாறியிருக்காங்க அவங்களாம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அது சும்மா ஜோக்குக்கு சொன்னது, அப்படி சொல்ல மாட்டேன். சும்மா ஜோக்குக்கு அப்படி சொன்னாங்க, சும்மா கிண்டலுக்கு சொன்னாங்க. ஆமாம், அந்த அளவுக்குள்ள அட்டகாசம், அந்த அளவுக்குள்ள ரோட்டில் நடமாட முடியலை உன் பிள்ளையால். ரோட்டில் போனால் எல்லோரும் என்னையை பிடிச்சி கேட்குறாங்க. ஆமென். அப்போ பாருங்கள், ஹி வெயிட் ஃபார் அந்த நேர்மை, அந்த ஹானஸ்ட் கர்த்தர் செய்வார். ஹி வாக் வித் காட், ஷி வாக் வித் காட். புரிஞ்சிட்டவங்க கரங்களை வைத்து, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆமென். நடங்க தேவனோடு, மற்றவங்களுக்காக நடங்க. இயேசு சிலுவையில் சுமந்துட்டு நடந்தார், கெத்செமனேலிருந்து கொல்கத்தா வரையிலும். எல்லாருடைய பாவம், எல்லாருடைய சாபமும் அந்த சிலுவையில் தானே இருந்தது. அதனால தானே அவரை தூக்க முடியலை. இட்ஸ் a ஸ்ட்ராங் மேன். அவரால் எளிதில் தூக்க முடியும். ஆனாலும் பலத்த பாவங்கள் அந்த சிலுவை மூலமாக இறங்குது அவர் மேலே. தூக்கக்கூடாது, சிலுவைக்கு போகக்கூடாது, டயர்ட் ஆகி விழுந்துடணும். ஆமென். இன்னொரு நாள் பார்க்கலான்னு நீ சொல்லிட்டு போயிடணும். சிலுவையை எப்படியே வச்சுட்டு கெத்செமனேலில் சொன்னீங்கல்ல, கூடுமானாலும் இந்த பாத்திரம் நின்று விட்டு நீங்கட்டுன்னு. இப்போ இது நீங்கட்டும், நான் இன்னொரு நாள் வந்து சிலுவையை சுமக்கிறேன்ட்டு நீங்கள் போயிடணும். நோ, ஹி வாக் வித் கிராஸ். புரிஞ்சுட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. burden bearer. Amen. Hallelujah. Be burden bearer. மற்றவங்க பாரத்தை சும. என் தாய் என் பாரத்தை சுமந்தான், என் சகோதரி என் பாரத்தை சுமந்தான். ஆமென். எஸ், ஒரு நாள் வந்தது, கர்த்தர் பார்த்தார்.
அந்த கண்ணீரை கண்டு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதாம்மா வேதம். இதுதான் இப்படி தான் கர்த்தர் செய்வார். இப்படி தான் கர்த்தர் செய்வார். ஸோ மறுதலித்து போகாத. மறுதலித்து போனவர்கள் என்னவாம்? தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்படி இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்களே, மறுபடியும் அவங்கள புதுப்பிக்கிறது. மறுபடியும் அவங்கள என்ன செய்ய முடியாது? புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எஸ். சரி சரி. அப்போ அடுத்தது பாருங்கள், நோவா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். இங்கதான் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவும் என்ன செய்து கொண்டிருந்தான்? சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு பக்கம் பூமியில் அக்கிரமம் பெருகிருக்கு, ஒரு பக்கம் பூமியை கர்த்தர் நிகிரகம் பண்ணுறதற்கு பிளான் பண்ணிட்டாரு. பார்க்குறாரு யாரை கொண்டு இந்த காரியத்தை, யாரை சேஃப் ஒரு ஒரு ரெஸ்கியூ பாயிண்ட்டாக யாரை வைக்கலாம், யாரை ஒரு 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 ரட்சகனாக வைக்கலான்னு கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். இன்றைக்கி அதனால தான் அந்த கிருபை இன்றைக்கி நம்ம மேலாம் பட்டிருக்குங்க. ஆமென். புரியுதா? ஆமென். ஒரு காலத்தில் எதுக்குமே பயன்படாத இருந்த நம்ம கர்த்தர் இன்றைக்கி ஒரு ஒரு எப்படி வச்சுருக்கிறாரு? நோவானா என்ன தெரியுமா அர்த்தம்? கம்ஃபர்டர், தேற்றரவாளன். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கும் பேர் கம்ஃபர்டர் தான். நோவாவுக்கு பேரும் கம்ஃபர்டர் தான். தேற்றுகிறவன், ஜனங்களை தேற்றுவான், தன் குடும்பத்தை தேற்றுவான். ஆமென். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆபிரகாமை குறித்து பாருங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். வாக் பிஃபோர் மீ அண்ட் பி thou perfect. எனக்கு முன்பாக நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. உத்தமனாக இரு. 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். உத்தமனாக இருக்கும் பொழுது உன் பிரயாணத்தை கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். உன் பிரயாணத்தை கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். and prosper thy way. அப்படிதானம்மா? ஆமென். எஸ். before whom I walk will send his angel with thee and prosper thy way. இல்லையா? ஆமென். கர்த்தர் அதை என்ன செய்வாராம்? ஆசீர்வாதமாக இருக்கும்படி வாய்க்க செய்வார். ஆமென். இப்போ ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க. ஐசக் அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். அவர் யோசேப்பை ஆசீர்வதித்து, யோசேப்பின் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். ஆதியாகமம் 39:4. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி. அப்போ அந்த வாக் வித் காட் எங்க கொண்டு வருது பார்த்தீங்களா? கர்த்தருடைய கண்களை இரக்கம் கிடைக்க வைக்கிறது. உத்தமனா நடன்னு சொல்லுது. போராட்டத்துக்கு மத்தியில், பாடுக்கு மத்தியில் பொறுமையாக இருன்னு சொல்லுது. ஒரு நாள் வரும்போது யோசேப்பினிடத்தில் அவர் என்ன செய்தாராம்? தயை வைத்து
அண்ட் ஜோசப் ஃபவுண்ட் கிரேஸ் ஹிஸ் சைட். கிரேஸ்னால் என்னது? தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஈவுக்கு பேர் தான் கிஃப்ட், பேர் தான் கிரேஸ். எபேசியர் 2:8 இருக்குல்ல, இது நமக்கு எவ்வளோ குயிக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இட்ஸ் த கிஃப்ட் ஃப்ரம் காட். கிஃப்ட் ஃப்ரம் காட். அப்போ அந்த கிஃப்டை பெறுகிறதுக்கு தான் யோசேப் அவ்வளோ, அவன் சந்ததியில் யோசேப்பை கர்த்தர் வெயிட் பண்ண வைத்தார். யோசேப்பை கர்த்தர் அருமையாக பாருங்கள், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். இங்கிலீஷில் படிப்பா. Joseph found grace in his sight, and he served him, and he made him overseer over his house, and all that he had he put into his hand. He put into his hand. எவ்வளோ அருமையாக இந்த மாதிரி ஒரு சபையை என் கையில் ஒப்பு கொடுப்பார், இந்த மாதிரி ஜனங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் கனவுலே நினச்சதில்லை. இதுக்கெல்லாம் நான் பாத்திரனே இல்லைங்க, தகுதியே இல்லை. நானே இப்படி ஒரு கரிஸ்மாட்டிக் மீட்டிங்குக்கு பாண்டிச்சேரியில் வெதர் சாம் ஜபதுரை என்னுடைய ஆவிக்குரிய சகோதரன், ஊழியத்தின் இன்ஷியலே அவர் தான், எனக்கு இன்ஸ்பிரேஷனே அவர் தான், இம்ப்ரெஸ் அவர் தான். வெனஸ்டே நடக்கிற ரயில்வே ஸ்டேஷன் 50 ரயில்வே ஸ்டேஷன் அங்கே போவேன். அப்போது அவருடைய வார்த்தை, எனக்கு ப்ராஃபஸி சொன்னது, அதெல்லாம் நான் மாற்றப்பட்ட பிறகு, நான் மாற்றப்படுறதுக்கு முன்னால் பாண்டிச்சேரியில் என் சகோதரி ஒரு நாள் போயிருக்கும்போது, அண்ணா இன்றைக்கி இங்கே ஒரு ஊழியக்கார் வராரு, நல்லாயிருக்கும், உன்னை இன்றைக்காவது கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு நான் நினைக்கிறேன், வானேன். சரி, சகோதரி சொல்கிறாள், எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு விசுவாசம் இல்லை, நான் தான் சர்ச்சைக்கு போகிறேனே, அப்புறம் என்ன, நீ சர்ச்சைக்கு போகிறேன்னா எல்லாம் கரெக்டு, இது நல்லா இருக்கும், நீ உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீ வந்து பார். சரி, நான் வர்றேன் அப்படின்னு போனேன் பாண்டிச்சேரிக்கு. பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறேன். இருந்துட்டு அந்த ஈவினிங் மீட்டிங் கூட்டு போகிறேன்னு சொன்னதுனால போகிறேன். நான் சொன்னேன், அப்போ நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு சினிமாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். சினிமா தேட்டரில் நல்லா ஒரு புது போஸ்டர் போட்டிருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு சரி டைம் பாஸ் ஆகுது, அது வரைக்கும் நம்ம ஈவினிங் வரைக்கும் போர் அடிக்குமே, அப்போ சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படி சினிமா போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டு எங்கே நான் போயிட்டு வந்தேன், ஒரு நேரம் காணோன்னே அப்படியே வெளியே சுற்றி பார்த்துட்டு வந்தேன் பாண்டிச்சேரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்ல வேளை நீ நல்லா குடிக்காமல் ஒழுங்காக வந்திய. சரி சஞ்சு ஈவினிங் கூட்டு போனால் இன்றைக்கி நம்ம பாடினோமே, இந்த பாட்டெலாம் பாடுறாங்க, கர்த்தருக்கு காத்திருந்து, வல்லமை தேவை தேவா, அந்த கீபோர்டுக்கும் அந்த பேண்டுக்கும் அந்த டேம்ரினுக்கும் அங்கே போட்ட சத்தத்தில் எனக்கு இருக்க முடியலையே, எனக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன அப்படியே அலக்கழிக்குதே, ஆமென், எனக்குள்ளே ரெஸ்ட்லெஸ் ஆகுது, வேக்குது. என்ன இது இப்படி வேக்குது, அவங்க பாட்டு தானே பாடுறாங்க, எனக்கு இருக்க முடியல, எனக்கு அப்படியே மூச்செலாம் அப்படி இழுக்குது. அந்த ஐயா நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறார், அந்த ஐயா நல்ல ஆவியில் நிரம்பி ரிசீவ்ன்றார். எனக்குள்ளே வேறு என்னமோ இறங்கி என்னையும் அலக்கழிக்குது. ஓடியே போயிட்டேன் வெளியில் ஓடி போய் அங்கே ஒரு போஸ்ட் கம்பத்தில் போய் நிற்கிறேன் வெளிச்சத்தில். என் தங்கச்சி அங்கேருந்து ஓடி வந்திருக்கு. எங்கே நான் வெளியே ஓடி வந்துட்டேன், என்னால் இருக்க முடியல, நீலாம் எப்படி இருக்கிற, ஏன் இருக்க முடியல, அந்த அளவுக்குலாம் வெக்கையெல்லாம் இல்லையே, நல்ல சூடெல்லாம் இல்லையே, நீ வேறு, எனக்கு ட்ரபுள் பண்ணுது, என்னை ட்ரபுள் ஆக்குது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. அன்னைக்கு அப்படி பண்ணவனை இன்றைக்கி ஒரு சபையில் அதே பாட்டை பாட வச்சு, அதே ஆராதனை நடத்த வச்சு, அதே அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி கர்த்தர் என் கையில் ஒரு பொறுப்பை கொடுக்குறாருன்னா, உங்கள் கையிலையும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரா இல்லையா? உங்கள் குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பை கொடுத்துருக்காரா இல்லையா? ஒரு ஊழியத்தை நடத்துகிற பொறுப்பை கொடுத்துருக்காரா இல்லையா? ஒரு வீட்டு கூட்டம் நடத்துகிற பொறுப்பை கொடுத்துருக்காரா இல்லையா? இதுக்கு நீங்கள் ஒரு காலத்தில் பாத்திரமாக இருந்திருப்பீங்களா? இதுக்கு நான் தகுதியாக இருந்திருப்பீங்களா? பைபிளை கையில் எடுத்தாலே கடன்னு ஆடும். எதை படிக்க? நான்லாம் நிறையா பேர் விட்டு, ஏம்மா தலைகீழாக வச்சுருக்க பைபிள் இப்படி நேராக அப்படி தலைகீழாக பைபிளை வச்சுட்டு எதை படிக்க? ஆமாம், எதை வாசிக்க? எங்கே இருக்குது நீங்கள் சொல்கிறது? நம்மளும் இப்படி தான் இருந்தோம் இல்லையா? எனக்கெல்லாம் கதை புக்கு கிடைக்கலையேன்னு நான் பைபிளை படிப்பேங்க. கதை புக்கில் அவ்வளோ வெறிய, ஸ்டோரி புக்கு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் கதை புக்கு படிப்பேன். என் படுக்க பக்கத்தில் இவ்வளோ புக்கு இருக்கும், எங்கெங்கெத்தலாமோ வாங்கிட்டு வருவேன்.
வாங்கிட்டு வந்து அதை படிச்சுட்டு கொடுத்தா அடுத்தது கொடுப்பாங்க. இப்படி தான் கதை ஓடிடுச்சு வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருக்கும்போது. அந்த நேரத்தில் எங்கள் அம்மா அந்த பைபிள் தான் இருக்க, எடுத்து படியன்னு சொன்னால், இந்த பைபிளில் என்ன கதை இருக்குது பார்ப்போம். அப்படியே பரட்டுவேன். வெளிப்படுத்த விசேஷத்தில் அங்கே ஒரு சத்ரு வந்தது, அங்கே ஒரு சர்ப்பம் வந்தது, ஆஹா இன்ட்ரெஸ்டாக இருக்க, அப்படியே படிப்பேன். புரியுதா? அது எனக்கு ரெவலேஷனாக வருது. ஆனால் என்னால் இன்ஸ்பிரேஷனாக அதை என்ன செய்ய முடியலை, மாற்ற முடியலை. எங்கேருந்து இலுமினேஷனுக்கு வழி இருக்கும் யோசித்து பாருங்கள். எஸ், ஒரு நாள் வந்தது, நீ வாசிக்கிற அர்த்தம் உனக்கு தெரியுமா? ஆமென். இந்த சத்தம் என் காதுகளில் கேட்க ஆரம்பித்தது. அப்பிறகு நான் வாசிக்கிற அர்த்தத்தை உணர்ந்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். உணராததை ஆவியான இடத்துல கேட்கும் பொழுது அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். உண்மை, அப்படி தான் நான் வளர்ந்தது. சரி, அப்போ பைபிள் சொல்லுகிற பிரகாரம் இத்தனை காரியங்களும் ஜோசப் இல்லையா, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் என்ன செய்தான், ஒப்புவித்தான். Yes, this is the implication of elimination. இந்த ஸ்தானத்தை அவன் அடையிற வரைக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு ஜோசப்புக்கு ரெவலேஷன் வந்தது. என்னது வந்தது? ட்ரீம்ஸ் வந்துச்சா? யோசேப்புக்கு ட்ரீம், புரியுதா? அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? ஜோசப்புடைய வஸ்திரம் என்ன செய்யப்பட்டது? பிடுங்க அந்த வஸ்திரத்தில் என்ன செய்தாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்து ஒரு மிருகத்தை அடித்து, ஒரு பீஸ்ட்டை அடித்து, அது பீஸ்ட்னா அது கோட்டுன்னு தான் போட்டிருக்கு, ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை கொண்டு போய் யாக்கோபு இடத்துல போய் காண்பித்தார்கள். உம குமாரனுடைய அங்கேயோ பார். ஆமென். எஸ். அப்போ அது எதை குறிக்கிறது? விட்னஸிங் blood ஆஃப் ஜீசஸ். அவனை இரத்தத்தின் வல்லமை அவனுடைய கேர்மேன் மீன்ஸ் இஸ் நேச்சர், அந்த சுவாபத்தை தொட்டது. அதனால தான் அந்த குகையில் அந்த கிணற்றில் அந்த கேவில் அவன் எப்படி இருந்தான்? இன்னசென்ட்டாக இருந்தான். இன்ஸ்பிரேஷனில் நீங்கள் இன்னசென்ட்டாக இருக்கணும், ஜெலஸாக இருக்கக்கூடாது, திட்டிட்டு கிடக்கக்கூடாது. குழியில் போட்டு போயிட்டானுங்க, நல்லாவே இருக்க மாட்டானுங்க, நாசமாக போயிடுவானுங்க. குழியில் போட்டு அநியாயமாக விற்றுட்டு போயிட்டானுங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் என்ன செஞ்சேன்? இவனுங்களுக்கு நல்லது தானே செஞ்சேன். ஆமென். தேவ பிள்ளையே, உனக்கு ஆர்டராக கர்த்தர் உன்னை நடத்த விரும்புகிறார். ஆர்டர், கம் டு ஆர்டர். ஆமென். கம் டு ஆர்டர். நிச்சயமாக தேவன் உன்னை யோசேப்பை போல உயர்த்துவார். நான் வருகிறேன். ப்ளீஸ் காட். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மீண்டும் படிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், தம்பி எபிரேயர் 11:6. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். But without faith it is impossible to please him. இல்லையா? Please him. So please God. Amen. பிரியமாக இருக்கிறது, தேவனுக்கு பிரியமாக இருப்பது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21லிருந்து 22 வரைக்கும் வேகமாக படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய நேர்மை. உங்களுடைய இருதயம் உங்களை என்ன செய்யக்கூடாது? குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாது. உங்கள் யோசேப்பை இருதயம் குற்றவாளின்னு தீர்க்கலை. புரியுதா? ஏதோ எனக்கு நடக்குது, எனக்கு ரெவலேஷன் கொடுத்தாரு, அது நடக்கும். நான் ஒரு நாள் இலுமினேஷனாக மாறுவேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி எல்லாருக்கும் நான் வெளிச்சமாக மாறுவேன். ஸோ அது வரைக்கும் இந்த பாடுகளை சகிக்க வேண்டியது என்னுடைய சித்தமாக இருக்குது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, என் மேலே போடப்பட்டவைகளாக இருக்கிறது. ஆமென். ஸோ அவன் என்ன செய்தான்? முறுமுறுக்கலை, தன்னுடைய நேர்மையை காண்பித்தான். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? பரிசுத்த ஆவியானவர் நாம் பிரகாசிக்கிறதற்கு ஏற்ற நேர்மை நம்மிடத்தில் உண்டோ என்று பார்க்கிறவர். அந்த நேர்மை நம்மிடத்தில் வர்ற வரையிலும் அவர் வெயிட் பண்ணுவார். ஆமென். அதுதான் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டு, ஏனோக் வாக் வித்
தைரியம் கொண்டு நடக்கலாம், தைரியம் கொண்டு பேசலாம், தைரியம் கொண்டு ஜெபிக்கலாம், தைரியம் கொண்டு அவர்கிட்ட கேட்கலாம், உரிமையோடு கேட்கலாம். ஏண்டவரே எனக்கு காண்பீங்க, எவ்வளோ நாளாக கேட்குறேன், ஏண்டவரே என் மேலே இறக்க இல்லையா, எனக்கு நீங்கள் காமிக்கக்கூடாதா, என் கூட பேசுங்க, தைரியம் கொண்டு கேட்கலாம் நீங்கள். ஆமென். அடுத்த வசனம். நாம் கை கொண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய போதும், அவராலே என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். So please God. ஆமென். தேவனுக்கு பிரியமாக இருப்பது, தேவனுக்கு பிரியமாக இருப்பது. அடுத்தது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை, அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். சீக்ரெட்ஸ் ஆஃப் ஆன்சர் ப்ரேயர், இதுதான் சீக்ரெட் ஆஃப் ஆன்சர், ஜபத்தினுடைய ரகசியம், சீக்ரெட் ஆஃப் ஆன்சர். ஆமென். ஜபத்தை எப்படி நம்ம எப்படிப்பட்ட ஜபத்தை ஜபிச்சா அது நமக்கு அந்த காரியம் பதில் கொடுப்பார். சீக்ரெட் நம்பர் 1 என்ன பார்த்தோம்? ப்ளீஸ் காட். தேவனுக்கு பிரியமாக இருந்து ஜெபிங்க. தேவனோடு ஏனோக்கு நடந்தது போல் நடந்து ஜெபிங்க. தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து ஜெபிங்க. பொறுமையாக இருந்து ஜெபிங்க, நேர்மையாக இருந்து ஜெபிங்க. நிச்சயமாக உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். நிச்சயமாக உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். கர்த்தர் நிச்சயமாக அதுக்கு பதில் கொடுப்பார். செகண்ட் திங், ஆமென். Come to God in the right attitude and with right motive. சரியான அணுகுமுறையிலும் சரியான நோக்கத்திலும் தேவனிடத்தில் வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 1 என்ன பார்த்தோம்? ப்ளீஸ் காட், தேவனுக்கு பிரியமாக இருந்து ஜெபிக்கிறது. 2வது சீக்ரெட் ப்ரேயர் ஆன்சர் நமக்கு கிடைக்கிறது எப்படின்னா, ஆமென், சரியான அணுகுமுறையிலும் சரியான நோக்கத்திலும் தேவனிடத்தில் வரணும். சரியான அணுகுமுறை இருக்கணும், சரியான நோக்கம் இருக்கணும், சரியான நோக்கத்திலும் தேவனிடத்தில் வரணும். புரியுதா? இதுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் அங்கே தெளிவாக ஆன்சர் இருக்குது. 6ஆம் அதிகாரம் 5 வாசிங்க சீக்கிரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். ரொம்ப கவனமாக கவனிங்க. நீ ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்க வேண்டாம்? மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக இருங்க. இந்த மாயக்காரர்னா யாரு? உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. இங்கிலீஷில் படிப்பா. And when thou prayest, thou shalt not be as the hypocrites are. புரியுதா? ஹிப்போக்ரைட்ஸ்னா யாரு? மாயக்காரர்கள். மாயக்காரர்கள் என்னது? சும்மா பேருக்கு நான் சர்ச்சைக்கு போகிறேன், பேருக்கு நான் பைபிள் எடுத்துருக்கிறேன், பேருக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறேன். ஆமென். இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க சபையிலேயே மாயம் பண்ணுறவங்க இல்லையா? பேருக்கு பைபிள், பேருக்கு பிரைஸ் தி லார்ட், பேருக்கு அல்லேலூயா, பேருக்கு வித்தவுட் ஜுவல். மாயக்காரர். எஸ், ஆண்டவர் சொல்கிறார் அவங்கள ஹிப்போக்ரைட்ஸ். ஆமென். அன்றைக்கு நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரே போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர் ஜெபாலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது முக்கியம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து இந்த சீக்ரெட் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிற சீக்ரெட் 4 சீக்ரெட்டை குறித்து கர்த்தர் பேசுகிறாரு. 2வது பார்க்குறோம், ரொம்ப கவனமாக கேளுங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. ஆமென். But thou when thou prayest enter into thy closet. அறை வீடுன்னா என்னது? இது ஒரு வீடு, சின்ன ஒரு ரூம் இல்லையா? உங்கள் வீட்லேயும் அதே மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் நினைக்காதீங்க. அறை வீடுனா your mind,
ஷட் யுவர் மைண்ட். அரைக்கதவை போட்டு, அரைக்கதவை போட்டு மைண்டை சதற விடாத. ஆமென். புரியுதா? என்டர் இன்டு தை க்ளோசட். உன் மனது சிந்தனைக்குள்ளே வா, சிந்தனையை சரிப்படுத்து. ஏன்னா பிசாசு வந்து இன்றைக்கி மைண்ட் பேட்டில்னு ஒன்று இருக்குது. இந்த மைண்ட் பேட்டிலில் உள்ளவங்களை இங்கே தான் அடிக்கும். ஃபயர் டாட்ஸ் மைண்டில் அடித்து அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்கி, அவங்கள பேட்டில் கிரவுண்டில் அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கி சதைச்சி வச்சுருக்கும். ஸோ இந்த மைண்ட் பேட்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மைண்ட் ஷட் த மைண்டை ஷட் பண்ணு. ஆண்டவரே, இனி எந்த சிந்தனை எனக்குள்ள வரக்கூடாது. நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் நான் முறையிட போகிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனை நான் ப்ரைஸ் பண்ண போகிறேன். அவருக்கு கனப்படுத்தி அவரோடு கூட பேச போகிறேன். அவர் என்னோடு கூட பேசணும். ஆமென். எப்படி ஏனோக் வாக் வித் காட். நானும் அவரோடு கூட நடக்க பிரயாசப்படுறேன். நானும் அவருக்கு பிரியமாக இருக்க பிரயாசப்படுறேன். அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய கனத்தை நான் ஈர்க்க விரும்புகிறேன். ஆமென். உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். பாருங்க, pray to the Father which is in secret, and thy Father which seeth in secret shall reward thee openly. Amen. அடுத்த வசனம் 15 வரைக்கும் படிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதென்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று. ஏன்னா நீங்க அறக்கதவை போட்டீங்கல்ல, உங்க மைண்டு அப்பவே உங்க மைண்டு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ரைட் மைண்டோடு வந்திருக்கிறீங்க, நல்ல சிந்தையோடு வந்திருக்கிறீங்க. மாறணும், மாற்றப்படணும், நான் மாறணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். அப்போவே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உங்கள் இருதய சிந்தனைகளை அறிவார். இயேசு நிறைய பேரோட இருதய சிந்தனைகளை அறிந்து வைத்திருந்தார். அதனால தான் சில பேர்ட்டு அற்புதம் செஞ்சார், சில பேர்ட்டு அற்புதம் செய்ய முடியல. ஏன்னா அவங்க சிந்தை சரியில்லை, அவங்களுடைய எண்ணம் சரியில்லை. உண்மை, உன் எண்ணம் சரியாக இருக்கணும். தேவனுக்கு தெரியும். அதான் கர்த்தர் சொல்கிறார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். எல்லா அட்டகாசத்தையும் பண்ணிவிட்டு கத்தாவே 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 கத்தாவேனா ஒன்றும் நகராது, அப்படியே தான் இருக்கும். பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் பாருங்க. இதுதான் முதல்ல கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு. சீஷர்களுக்கே கற்றுக் கொடுக்கிறார் எப்படித்தான் ஜெபம் பண்ணணும்னு. பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஜெபம். ஆமென். எனக்கு ஒரு விதத்தில் இந்த ட்ரெடிஷ்னல் சபையை ரொம்ப பிடிக்கும். இந்த ஜெபத்தை விட மாட்டாங்க. இந்த ஜெபத்தை ஒரு நாளைக்கு 10 வாட்டியாக சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த 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 பாவ சங்கீதத்தின் தொட்டிக்கு போயிட்டானாக்கா இந்த ஜபம் இல்லாமல் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லிடுவார் கல்கினா. ஆமாம், பாருங்கள் our Father which art in heaven, hallowed be thy name. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமண்டலம் அப்படின்னா என்னதுமா? அது ஒரு மண்டலம், அது ஒரு ஓஷன், அது ஒரு டிவிஷன், அது ஒரு சீக்ரெட் பிளேஸ். Psalm 91:1 இருக்குல்ல, he who dwelleth in the secret place of Most High shall abide under the shadow of Almighty. சீக்ரெட் பிளேஸ். சீக்ரெட் பிளேஸில் இருந்து சீக்ரெட் ஜபத்தை கேட்குற கர்த்தர். சீக்ரெட் தாட்ஸ், சீக்ரெட் திங்கிங், சீக்ரெட் மைண்ட். நீயோ ஜபம் பண்ணும்போது கோ டு சீக்ரெட், அரை வீட்டுக்கு போ, ஷட் யுவர் மைண்ட். உன் சீக்ரெட்டான பிளேசஸ் எல்லாம் மூடு. தேவனுக்கு உனக்கும் தெரியும்படியாக ஃப்ரீயாக ஜபம் பண்ணு, ஃப்ரீயாக பேசு. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு புத்தி சொல்லணும்னா என்ன செய்வான்? தனியாக கூப்பிட்டு அது யாரும் பார்க்காத வண்ணமா சீக்ரெட். நான் என் பிள்ளைக்கு சொல்கிறேன், நான் என் பிள்ளையை கண்டிக்கிறேன், சீக்ரெட்.
தனிமையில் தான் நான் சொல்லுவேன், இது வேறு யாருக்கும் கேட்கக்கூடாது. தனிமையில் தான் நான் பேசுவேன், இதை வேறு யாரும் கேட்கக்கூடாது. ஒரு தாயோ தகப்பனோ அப்படி தானம்மா, அப்படி தானே எல்லோரும் முன்னாடி சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்களை மதிக்காது. ஒரு நேரம் பார்க்கும், 2 நேரம் பார்க்கும். இப்படி எல்லோரும் முன்னாடி என்னை தூட்டிகிட்டே இருக்கிறியம்மா, எல்லோரும் முன்னாடி என்னை தூட்டிகிட்டே இருக்கிறியப்பா. கடந்த நாளில் ஒரு சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, சொன்னாங்களாம், என் பையன் என் மனைவிட்ட சொல்லியிருக்காங்க, உபவாச ஜெபத்துக்கு வந்தவங்க, முந்திலாம் நல்லா ஜெபிப்பியம்மா, இப்போ நீ ஜெபிக்கிறதே இல்லையே. பையன் கேட்குறான். பையன் இவ்வளோ தான் இருப்பான். எப்போ பாரு உங்கள் கையில் செல்ஃபோன் தான் இருக்குது. யார் சொல்கிறா? பையன் சொல்கிறான். பையன் சீக்கிரட்டாக யாரை கடிஞ்சிக்கிறான்? அம்மா பையனை கடிஞ்சிக்கணும், பையன் அம்மாவை கடிஞ்சிக்கிறான். அதை அந்த சிஸ்டர் சொல்லி ஓடு அழுது. இதில் அழு வேண்டியது என்ன இருக்குது? நீ தான் சரி பண்ணணும். ஐயையோ இப்படி கேட்டானே, என்னத்தை கேட்டானே, நல்ல வேளை அவன் கேட்டான், வேறு எவனாவது கேட்காம போனான். சோத்துறான். உன் பையன் தானே கேட்டான், மாறணும்ல. புரியுதா? அதான் சீக்ரெட். ஸோ இவங்க பாருங்கள், இப்போ உடஞ்சி அழுகுறாங்கன்னா, உடஞ்சி அதுக்காக மனஸ்தாபப்படுறாங்கன்னா, அவன் வெளியில் பேசலை, சீக்ரெட். இதுதான் உங்கள் சீக்ரெட்டை வேறு யார்கிட்டையும் காட்டாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையோ, என் மை பிலவ்ட், வா, கல்லை தூக்கி போடுவான் ஒரு நாள் உங்கள் மேலே, பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டு போவான். நம்பாத. நாசிர சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். கோ யுவர் பிரவேஷ். தனிமையில் போ, அந்தரங்கத்தில் போ. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. இந்த அந்தரங்கம் எப்படி வந்தது? ஐ நோ மை சீக்ரெட். ஆமென். நான் என்ன செய்வேன், என்ன செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் ஒரு நாளாக சொல்கிறேன். இன்றைக்கே காலையில் என்கிட்ட அந்த சம்பவத்தை எனக்கு கர்த்தர் காமிச்சார். நான் முந்தெல்லாம் வீட்டில் தான் இருப்பேன். எனக்கு நைட் ஷோ சினிமாவுக்கு போகிறேனோ, சினிமா பைத்தியம், நான் சினிமா வெறியன். ஒரு நாளைக்கு 3 ஷோ 4 ஷோலாம் பார்ப்பேன். அப்போ சென்னையில் ஒரு தியேட்டர் இருந்தது, கண்டினியூஸ் ஷோ. 450 டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டா காலையில் 9:30 மணிக்கு இருந்தால் நைட்டு 1 மணி வரைக்கும் பார்க்கலாம். ஒரே படத்தை மாறி மாறி போடுவான். டைம் போகலேன்னு உட்காந்து கிடப்பாங்க. ப்ளூ டைமண்ட்னு நாங்கள் ஒரு தேட்டர் இருந்துச்சு மவுண்ட் ரோட்டில், இப்போ இல்லை. அந்த தேட்டரில் போடுவான். இப்படி தான் தேசாந்தரியாக சுற்றிட்டு இருக்கும்போது உள்ள வாழ்க்கை. ஆனால் என்றைக்கு நான் நைட் ஷோ போகிறேனோ அன்றைக்கி நான் வீட்டுக்கு வர மாட்டேன். சீக்ரெட். எனக்கே தெரியாது. நைட் ஷோ போயிட்டு வீட்டுக்கே வர மாட்டேன். நைட் ஷோ போனால் நான் 2 டிக்கெட் எடுப்பேன். இதுதான் உண்மை உண்மை உண்மை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 டிக்கெட் எடுப்பேன். நான் எடுக்கிற சீட் வந்து கார்னர் சீட்டாக இருக்கும். அது பக்கத்து சீட்டை யாரையும் வர விட மாட்டேன். 2 டிக்கெட் இருக்கும். வேறு யாரும் என் கூட வரமாட்டாங்கங்க. வேறு யாரையும் நான் வர சொல்லியிருக்க மாட்டேன். ஃப்ரெண்டோ யாரையோ கூப்பிட்டுருக்க மாட்டேன். நான் மட்டும்தான் போவேன். ஆனால் 2 டிக்கெட் எடுப்பேன். நான் இந்த பக்கம் உட்காந்துருப்பேன், கார்னர் காலியாக இருக்கும். அவன் லைட் எடுத்துகிட்டு வருவான். அவன் கேட்பான், சார் அங்கே யாரும் வரலையா? இந்த டிக்கெட் இருக்குது, வரும் ஆள். கம்பீரமாக சொல்லுவேன், இந்த ஆள் வரும், டிக்கெட் இருக்குது. சார் நான் இன்டர்வியூலேயே பார்க்கத்தானே, அப்போவே வரலையே. இந்த இவர் நிற்கிறார் சார். நிற்கட்டும்யா, நான் டிக்கெட் எடுத்துருக்கேன்யா. யாருக்கு இந்த சீட்டு? எனக்கு ரொம்ப நாளாக அந்த சீக்ரெட் தெரியாது. இந்த சீட்டு யாருக்குன்னே எனக்கு தெரியாதுங்க. என்னைக்கெல்லாம் நான் 2 டிக்கெட் எடுக்கிறேனோ, நைட் ஷோ போகிறேனோ, அன்றைக்கி வீட்டுக்கு போக மாட்டேன். லைக் எ வேகபான் அப்படியே சுற்றுவேன் எங்கேயாவது, பரதேசி மாதிரி. 10 நாள் 15 நாள் ஒரே ஜீன்ஸ் பேண்ட், ஒரே டிஷர்ட் போட்டுட்டு சுற்றுவேன். எங்கே போவேன்? திருச்சி போவேன், மதுரை போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன். 10 நாள் கழித்து புத்தி வந்தது, வீட்டுக்கு வருவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வழக்கம் போல தான். எங்கேப்பா போனேன்? தேசாந்தரியாக சுற்றிட்டு வரியே, எங்கேருந்து வர்ற? யோபு, கர்த்தர் யோபுட்டு பிசாசுட்ட கேட்பார்ல, எங்கேருந்து வருகிறாய்? பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டு வருகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியானவர் என்னோட பேசினார். நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லணும்.
நான் எதுக்கு இந்த மாதிரி செஞ்சேன்? மகனே, உன் கூட உட்காந்து படம் பார்த்தது யார் தெரியுமா? டெவில். நீ அதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாய். அது உன்னோடையே இருந்தது, உன்னை அலக்களித்தது. உன்னை எங்கெங்க இருந்தெல்லாம் அலக்களிக்கும் போது நானும் உன் கூடயே வந்தேன். எஸ், ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீ 4th ஸ்டாண்டர்டில் நான் உனக்கு ஒரு ரெவலேஷன் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இன் திருச்செந்தூர் உன் பெண்டிகாஸ்ட் சர்ச். நீ தேடி வந்தியே, மோசே பர்னிங் புஷ்ஷை தேடி வந்த மாதிரி என்னை தேடி வந்தியே, ஞாபகம் இருக்கா? ஆமாண்டவரே, ஒரு நாள் ஜெபத்தில் கதறி கதறி அழுதேன் இந்த சம்பவத்தை நினச்சி. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் அந்த ரெவலேஷன் எனக்கு தந்தீர். அந்த டாம்ரின் சவுண்ட், அந்த பேண்ட் சவுண்ட், அந்த ஒயிட் அண்ட் ஒயிட். இன்றைக்கும் என் சபையில் பார்த்தீங்களா அதே ரோ தான், அதே பாய் தான். ஸ்ட்ராங்காக கர்த்தர் பேசினதுமா என் உள்ளத்தில், ரெவலேஷனில், இன்ஸ்பிரேஷனில் நான் மறந்துட்டேன். அப்படியே பிசாசு எல்லாத்தையும் கொலாப்ஸ் ஆக்கிடுச்சு. இல்லைன்னா நான் மாறினா என்றைக்கோ மாறி இருக்கணும். ஆமென். கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் வெளிப்படுத்தினேன், என்ன நீ பிடிச்சிக்கிட்ட, நீ அது எங்கே இருக்கு ஆண்டவரே? அது உன் உள்ளத்தில் தான் இருந்தது, அது உன் உள்ளத்தில் தான் இருந்தது, சீக்ரெட். அதை மட்டும் பிசாசால் எடுக்க முடியலை. அதை மட்டும் பிசாசால் என்ன செய்ய முடியலை? எடுக்க முடியல. நீ எப்பெல்லாம் என்னை நோக்கி ஜெபிச்ச, ப்ராப்பர் ப்ரேயர் இல்லை, பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே இப்படியெல்லாம் இல்லை. ஜீசஸ் சேவ் மீ, அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஜீசஸ் சேவ் மீ, என்னை ரட்சியும், என்னை விடுவியும். எஸ், வெளியரங்கமாக சொல்லலாம், என் இருதயத்தில் பேசியிருக்கேன். சீக்ரெட். எத்தனை பேர் இன்றைக்கி இந்த சீக்ரெட் ப்ரேயர் பண்ணுறீங்க? என்னால் வெளியரங்கமாக என்னால் பண்ண முடியலை பாஸ்டர், கில்ட்டி, என்னை குத்துது, பட் ஐ எம் சீக்ரெட். ஹல்லேலூயா, ஆமென். இது ஒரு நாள் எனக்கு ஆவியானவரே சொல்லி கொடுத்தார். ஆண்டவரே, இப்படியா நடந்துச்சு? இப்படி தான். நீ கணக்கு போட்டு பார். சரி, நீ அதெல்லாம் ரொம்ப நினைக்காத. முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை யோசிக்காதே, சிந்திக்காதே. ஐ வில் டூ நியூ திங். உண்மை. நல்ல கணக்கு பார்த்துருக்கேன். ஏறக்குறைய ஒரு 20-30 தடவை அப்படி நடந்திருக்கும். நைட் ஷோ 2 டிக்கெட், நைட் ஷோ முடிச்சு வீட்டுக்கு போக மாட்டேன். அப்படியே எங்கேயாவது சுற்றிட்டு 10 நாள் கழிச்சு தான் வருவேன். அது ஒரு கட்டு. நான் ஒவ்வொரு முறையும் வரும்போது என் ஜீவன் தப்ப தான் வருவேன். எனக்கு நடந்த இன்சிடெண்ட்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். உண்மை. கர்த்தர் இன்றைக்கி பேச சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன். உண்மை. சரி, வேகமாக வாங்க. ஆமென். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. பவர்ஃபுல் பிரேயர்னா இதுதான் பவர்ஃபுல் பிரேயர். இது உங்க சீக்ரெட்ல இருந்து கேட்கணும். ஆமென். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். உன் கடனை ஏன் இன்னும் ஆண்டவர் மன்னிக்கலனா? நீ உன் கடனாளிகளுக்கு கடனை மன்னிக்கல. புரியுதா? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மற்றவங்களுக்கு, என்கிட்ட மற்றவங்க பட்ட கடனை நான் மன்னிக்கணும். அப்போ தான் நான் மற்றவங்ககிட்ட பட்ட கடனை கர்த்தர் மன்னிப்பார். சரி, வாங்க. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென் என்பதே
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அதோட கண்டென்ட் இதுதான். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும். மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்கணும். நான் மன்னிக்க மாட்டேன், அதெல்லாம் முடியாது. அவங்க மாறுவாங்களோ மாற மாட்டாங்களோ யாருக்கு தெரியும்யா? அப்போ நீ எல்டர் சன், யங்கர் சன், எல்டர் சன். லூக் 15 ப்ரொடிகல் சன், இன்னொருத்தன் யார்? செயின்ட் மாதிரி தன்னை காட்டிக்கிட்டவன், மன மாதிரி வந்திருக்கான். அவனை மன்னிக்க முடியல. அவனை வீட்டுக்குள்ளே கூட, அவன் இருக்கிற வீட்டுக்குள்ளே கூட இவனால் வர முடியலை. வாட் இஸ் திஸ்? ஆமாம், நீ மற்றவங்க கடனை மன்னிச்சாதான் உன் கடனை கர்த்தர் மன்னிப்பார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. 15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இங்கிலீஷில் படிச்சுக்கிறோம். பட் இஃப் he forgive not men their trespasses, neither will your Father forgive your trespasses. Amen. Hallelujah. Amen. வேகமா மத்தேயு 7 அதிகாரம் 7-11. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள். அப்போ come to God in the right attitude and with right motive. சரியான அணுகுமுறையிலும் சரியான நோக்கத்திலும் தேவனிடத்திலே வா. அப்பதான் உன் ஜெபம் கேட்கப்படும். சீக்ரெட் ஆஃப் பிரேயர்ஸ். ஆமென். சீக்ரெட் பிரேயர்ஸ் உனக்கும் தேவனுக்கு மாத்திரம் தெரியும். இதில் டெவில் உள்ள நுழையவே முடியாது. பிசாசு உள்ள நுழைய கர்த்தர் விடவே மாட்டார், உனக்கும் தேவனுக்கும். ஏன்னா அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நீ பார்க்கிற. புரியுதா? யோபுவோட கூட கர்த்தர் கான்வர்சேஷன் பண்ணும்போது பிசாசு அங்கே இல்லை. எங்கேருந்து வர்றான்னு கேட்குறாரு. சுற்றிட்டு வர்றான்றான். பார்த்தீங்களா? அவன் நேரம் அங்கே நிற்கணும். அவன் சுற்றிட்டு வரேன்றான். எங்கெல்லாமோ ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றேன். எங்கே போகிற? எங்கெங்கே எவன் இழிச்சவாங்க, எவன் ஏமாந்தவன், எவன் ஜெபிக்காமல் சுற்றுறான், அவனுக்கு நல்லா தெரியும். அவனை போய் எப்படி கேப்சர் பண்ணிடும். சரி, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ. பார்த்தீங்களா? இது மறக்காதீங்க. இங்கிலீஷ்ல படிப்பா. Or what man is there of you? What man is there of you? Whom if his son asks bread, will he give him a stone? கொடுப்பானா? பிரெட்டு கொடு, இந்த கல்ல பொடி. இது யாரு? டெவிலிஷ். என்ன பண்ணான் இயேசு டெம்ப்ட் பண்ணும்போது? ஃபஸ்ட்டு என்ன கொண்டு கொடுத்தான்? கல்லை கொடுத்து. இந்த நேக்கெல்லாம் அவனுக்கு தான் தெரியும். கல்லை கொடுத்து இது அப்பமாக்கி சாப்பிடும். ஏன்னா அவனுக்கு கிரியேட்டிவ் பவர் கிடையாது, உருவாக்குகிற வல்லமை அவனுக்கு கிடையாது, அழிக்கிற வல்லமை தான். ஜான் 10:10 என்ன சொல்லப்படுகிறது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேற ஒன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். ஐ அம் த பிரெட் ஆஃப் லைஃப். ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். ஆமென். ஸோ ஒரு தகப்பன் இடத்துல போய் ஒரு மகன் பிரெட்டு வேணும், எனக்கு பிரெட்டு வேணும், பசிக்குது அப்படின்னு கேட்டால் இந்த கல்லை பொடி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். படிங்க. உங்களில் எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? அதையும் படிப்பா. Or if he ask a fish, will he give him a serpent? என்னப்பா இது? சொல்லுவானா? மீன் வேணும்பா அப்படின்னு கேட்டால் மீனுக்கு போல பாம்பு கொடுப்பானா? என்ன இதுவும் அது மாதிரி தானே இருக்குது, சாப்பிடு அப்படிம்பானா?
ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, பாத்தீங்களா அங்க எங்க வருது பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அது இங்கிலீஷ்ல படி. If them being evil know how to give good gifts unto your children, how much more shall your Father which is in heaven give good things to them that ask him. எவ்வளோ க்ளீனாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஃபைனலி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5-6 படிங்க, ஜெபம் பண்ணுவோம். பிலிப்பியர் 4:5-6. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உங்கள் நேர்மை குணம், சாந்த குணம், ஆவியானவர் இதை தான் பார்க்குறார். நீ ஜெபம் பண்ணும் போதும் சரி, நீ நடக்கும் போதும் சரி, இந்த குணத்தில் தான் ஆபிரகாம் நடந்தான், ஈசாக் நடந்தான், யாக்கோப் நடந்தான், லோத்து நடந்தான், ஏனோக் நடந்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். இதே குணம் உனக்குள்ளே இருக்கணும். நீ அவரோடு நடக்கும்போது அந்த குணம் உனக்குள்ளே வந்துடும். அவரோடு கூட நடக்க அவரோடு பேச எத்தனை பேர் சபைக்குள்ளே வந்த பிற்பாடு என் குணம் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? சபைக்குள்ளே வந்த பிறகு என் குணம் மாற்றப்பட்டிருக்கு, என் சுவாபம் மாற்றப்பட்டிருக்கு. எப்படி அது? ஹோலி ஸ்பிரிட், இஸ் வேர்ட், blood of Jesus witnessing, உங்களோட பேசுது, உங்களோட கருத்தை நடத்துகிறார். இட்ஸ் a burden, இந்த பாரத்தை உங்களுக்கு மேலே போடுறார். எஸ், படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபம் எல்லாரும் முழந்தால் படியிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இம்ப்ளிகேஷன் ஆஃப் எலிமினேஷன், ஒளியினுடைய தாக்கம். இந்த ஒளியினுடைய தாக்கம் உங்ககிட்ட இருக்கான்னு கர்த்தர் பார்க்குறார். தாக்கத்துக்கு என்ன சொன்ன? நேர்மை, humbleness, politeness, quietness. Amen. Hallelujah. Amen. இப்படிப்பட்ட சுவாபங்களை உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டுமே நீங்கள் தேவனோடு நடக்க முடியும். தேவனோடு நடக்க தான் அவரோட பேச முடியும், அவரோட செபிக்க முடியும். ஆமென். அந்தரங்கத்தெல்லாம் நீங்கள் அவரோட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நம்ம அந்தரங்கத்தெல்லாம் சொல்லுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற சீக்ரெட்ஸ் அநேகத்தை ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசுவோம். ஆனால் தேவ பிள்ளையே, அந்த ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு உண்மையாக இருப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு தகப்பனே எந்த அளவுக்குலாம் கர்த்தர் நமக்கு காமிச்சார். தகப்பனிடத்தில் ஒருத்தன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? கொடுக்க மாட்டானே, இல்லையா? ஆனாலும் கர்த்தர் அப்படி அல்ல. தேவ பிள்ளையே, நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உன் சிந்தனைகளை அறிந்தவர். நீ எதுக்கு வந்திருக்கிற, ஏன் வந்திருக்கிற, கர்த்தர் அறிந்தவர். ஒரு சிந்தனையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு, சிந்தனையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, இருக்கிற இடத்துல அப்படியே ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகளை கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே வரணும்பா. நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே சுவாமி. இன்றைக்கு எங்களுடைய விண்ணப்பம், ஆப்ளிகேஷன்ஸ், ஆண்டவரே, என்னுடைய எல்லா சப்ளிகேஷன்ஸ் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எனக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி, எனக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, என் சிந்தனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் என்னோட ட்ராவல் பண்ணக்கூடாது, என்னோடு வரக்கூடாது. என்னோடு நீங்கள் மாத்திரம் வரணும், என்னோடு நீங்கள் மாத்திரம் நடந்து வரணும் அப்பா. நான் உங்களோடு கூட மாத்திரம் நடக்கணும் அப்பா.
நாங்கள் வேற்று எந்த காரியத்தோடு நடக்கக்கூடாது, வேறு எந்த கிரியைகளோடு கூட நாங்கள் நடக்கக்கூடாது. எங்களுக்கு தெரியாமலேயே எங்களை ஓவர் கம் பண்ணி யாரும் எங்களை நடத்தக்கூடாது. கர்த்தர் மாத்திரம் எங்களை நடத்தணும், கர்த்தர் மாத்திரம் நடத்தணும். நீங்கள் தான் எங்களை நடத்தணும் அப்பா, நீங்கள் தான் எங்களை நடத்தணும். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்பா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே, அறிந்திருக்கிறோம் அப்பா, அறிந்திருக்கிறோம். உம்மை அறியப்பட்டபடியே நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோது மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லிவிட.